இன்றைய செய்திகள். திருச்சியில் எழுச்சியுடன் நடைபெற்ற இளைஞர் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் KMK ஹபீபுர் ரஹ்மான் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. விரிவான செய்திகள். திருச்சியில் எழுச்சியுடன் நடைபெற்ற இளைஞர் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் KMK ஹபீபுர் ரஹ்மான் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்தியன் முஸ்லிம் லீக் இளைஞர் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இளைஞர் அணி மாவட்ட தலைவர் அஜிம் தலைமையில் திருச்சி பாலக்கரையில் உள்ள மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. இளைஞர் அணி மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் பேரா மைதீன் அப்துல் காதர் ஆலோசனை கூட்டத்தின் நோக்கம் குறித்தும் இளைஞர் அணியின் செயல்பாடுகள் குறித்தும் எடுத்துரைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் ஹபீபுர் ரஹ்மான் கலந்து கொண்டு பல்வேறு அறிவுரைகளையும் இளைஞர் அணியின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் தொடர்பான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் வழங்கினார். இதில் இளைஞர் அணியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் தங்களது ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் தெரிவித்தனர். நிறைவாக தாய் சபையின் அரசியல் பணிகளுக்கு மேலும் பலம் சேர்த்திடும் விதமாக திருச்சி மாநகராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் இளைஞர் அணியின் சார்பில் புதிய நிர்வாகிகளை கட்சியில் இணைப்பது எனவும் மேலும் திருச்சி கிழக்கு, மேற்கு, திருவரம்பூர், ஸ்ரீரங்கம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் தாய் சபையின் கொள்கை விளக்க தெருமுனை கூட்டங்கள் நடத்துவது எனவும் விரைவில் மாவட்டத்தின் ஒப்புதலோடு மாபெரும் மக்கள் திரள் பொதுக்கூட்டம் நடத்துவது என 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இளைஞர் அணி மாவட்ட துணைத் தலைவர்கள் முகமது நியாஸ், சையது முகம்மது, துணை செயலாளர் முகம்மது பாசில் மற்றும் நிர்வாகிகள் பஷீர் அலி, ஷேக் தாவூத், அலாவுதீன், ஷேக் தாவூத், அசாருதீன், நஸ்ருதீன், அப்துல்லா, ஹமீசுதீன், முகமது சமீர், நவாகான் மற்றும் ஹாரிஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.